வல்லாஹு ஹைருன் ராசிக்கு. வல்லாஹுன்னா அல்லாஹ் தான் எல்லாமே. அல்லாங்கிறது மாதிரி வல்லா ஹைருன் ராசிக்கின். ஹைரு அத்தனை ஹைறுகளும் அவன் கைவசம் தானே வச்சிருக்கான். அத்தனை ஹைறுகளும் அவன் தான் வச்சிருக்கான். ஹைருன் ராசிக்கின் கொடுப்பதுல தாராளமானவன், அள்ளி வழங்குறவன். அப்ப நம்ம இன்ஷால ஒவ்வொரு நாளும் அடுப்பு பத்த வைக்கும் போது நம்ம சொல்லிதான் அடுப்பு பத்த வைப்போம், வல்லாஹு ஹைருன் ராசிக்கின். அதை நம்ம இன்ஷால்லா என்ன செய்யறோம், திக்ராகவே அல்ஹம்துலில்லாஹ் அதிகமா ஓதக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. இது 4வது அமல். 5வது யா ஹய்யு யா கையும் பிரஹ்மத்திக்க அஸ்தஈன். யா ஹய்யு யா கையும் மட்டும்தான் எனக்கு ஓத தெரியும், பிரஹ்மத்திக்க அஸ்தஈன் சொல்ல தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா யா ஹய்யு யா கையுமாவது நம்ம என்ன செய்யணும், நம்ம ஓதக்கூடியவர்களாக நம்ம பழக்கப்படுத்திக்கிறோம். இதையெல்லாம் ஓதிக்கிட்டு இருந்தா வீட்டு வேலையை யாரு பார்க்கறது? காலமெல்லாம் வீட்டு வேலை தான் நம்ம பார்க்குறோம். வீட்டு வேலை பார்க்காம குடும்பத்தை கவனிக்காம இதை ஓதுங்கன்னு சொல்லல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம அதையும் பார்த்து நம்ம இதையும் பார்க்கும்போது அல்லாஹ் ரெட்டிப்பான கூலியை நம்மளுக்கு தரக்கூடியவனா இருக்கான். ஒரு பாத்திரம் கழுவிக்கிட்டு யாக்கையும் ஓத முடியாதா? ஒரு துணி மடிச்சுக்கிட்டு சூரத்துல் இஹ்லாஸ ஓத முடியாதா? அப்ப நம்மளுக்கு அந்த ஒழுவோட இருந்த நன்மையும் கிடைக்கும், குர்ஆனுடைய ஆயத்தை ஓதுன சூறாவை ஓதுன நன்மையும் கிடைக்கும், அல்லாஹ்வை புகழ்ந்த நன்மையும் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுடைய முசிபத்துக்களை அல்லாஹ் நீக்கி வைக்கிறதுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்ளும். அப்ப அந்த அடிப்படையில் நம்ம யாகையும் யாக்கையுங்கிற அந்த திக்ரையும் இன்ஷா அல்லாஹ் அதிகமாக ஓதக்கூடியவர்களாக எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஒரு 7